வணக்கம் மக்களே, நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா போலாண்டில் கார்பேஜ் ரூம் பற்றியும் பார்க்கிங் பற்றியும் பார்க்க போகிறோம். பொதுவாக இங்கே பெரிய அப்பார்ட்மெண்ட்டுங்க இருக்கிறதுனால பேஸ்மெண்ட்டில் தாங்க பார்க்கிங் இருக்கும். ஃப்ரண்ட்டில் ஏதாவது பார்க்கிங் இருந்துச்சுன்னா அது ஏதாவது கடைங்களுக்கு கமர்ஷியல் ஏரியாவுக்கு விட்டுருப்பாங்க. நம்ம ஊர் மாதிரி தான் இங்கே பிளாக்ஸ் வந்து ஏபிசிடினே கொடுத்துருப்பாங்கங்க. பொதுவாக இங்கே எல்லாரும் சைக்கிள் வச்சுருப்பாங்க. அதனால எல்லா பிளாக் வாசல்லையும் சைக்கிள் நிறுத்துறதுக்கு இடம் இருக்கும். அங்கே சைக்கிளை நம்ம லாக் பண்ணிக்கலாம். பொதுவாக அப்பார்ட்மெண்ட்டுக்கு நம்பர் கோட் கொடுத்துருவாங்க. அதை நம்ம போட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு கீ இருக்கும். அதே மாதிரி தான் கார்பேஜ் ரூமுக்கும் ஒரு கீ கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம கார்பேஜ் ரூம் உள்ளே போகலாம் வாங்க. ஒவ்வொரு குப்பையும் ஒவ்வொரு டஸ்ட்பினில் தாங்க போடணும். ஏன்னா இங்கே வந்து தனித்தனியாக பிரித்து கொடுத்துருப்பாங்க. பிளாஸ்டிக் தனியாக போடணும், பேப்பர் தனியாக போடணும், பயோ வேஸ்ட் தனியாக போடணும், அதே மாதிரி கண்ணாடி தனியாக போடணும், ஜென்ரல் வேஸ்ட்டு தனியாக போடணுங்க. ஒன்ஸ் உள்ளே போயிட்டு திரும்பி வரும்போதும் நம்ம அந்த லாக் கீயை யூஸ் பண்ணி தான் வெளியே வர முடியும். குப்பைங்களை தெரியாதனமாக நம்ம எதையாவது மிக்ஸ் பண்ணி மாற்றி போட்டோம்னா ஃபைன் போடுவாங்கங்க. நமக்கு மட்டும் இல்லை, ஏன்னா யார் போட்டாங்கன்னு தெரியாதுன்னு, அதனால் ஃபுல் அப்பார்ட்மெண்ட்கே ஃபைன் போட்டுருவாங்க. அதனால் இதை பார்த்து தாங்க இந்த ஊரில் போடுவாங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மக்களே.